சக்தி வாய்ந்த கல்மேகி புயல் காரணமாக தமிழகத்திற்கு பாதிப்புகள் ஏற்படுமா? இல்ல நமக்கு மழை வாய்ப்பாவது இருக்குமா? புயல் வாய்ப்பை விடுங்க, மழை வாய்ப்பாவது எங்களுக்கு வருமா? அப்படின்னு பலரும் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா இந்த கல்மேகி புயல்னா என்னங்கிறது குறித்து நேற்றே நம்ம பார்த்திருந்தோம். நேற்று மாலை நேரங்கள்ல உங்களுக்கு தெளிவாக நம்ம கொடுத்திருந்தோம். இந்த கல்மேகி புயல்னால எந்த நாடுகள் அதிகமாக பாதிக்கப்படும், எங்கெல்லாம் நமக்கு மிக கனமழை இருக்கு, எங்கெல்லாம் அதீத கனமழை இருக்குங்கிற தகவலையும் மிக தெளிவாக நேற்று மாலை நேரங்கள்ல உங்களுக்கு வானிலை அறிக்கையில நம்ம கொடுத்திருந்தோம். ஒருவேளை நீங்க பார்க்கலனா அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த கல்மேகி புயல் அப்படிங்கிறது ஒரு சாதாரணமா நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா இது ஒரு அதிதீவிர புயலாக தான் நம்ம பார்க்கிறோம். எந்த பகுதிகளில் உருவாகும், எந்த நாடுகள் பாதிக்கப்படும், எத்தனை கிலோமீட்டர் காற்றுடைய வேகம் வீசும், இதனால வங்கக்கடல் பகுதிகளில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுது, நமக்கு ஏன் இன்னும் புயல் தாக்காம இருக்கு, இந்நேரம்லாம் நமக்கு ஒரு புயல் வந்திருக்கணுமே, ஏன் இன்னும் வராம இருக்கு அப்படிங்கிற எல்லா கேள்விகளுக்கும் மிக தெளிவான பதில் இந்த வானிலை அறிக்கையில் நம்ம கேட்க போகிறோம். எப்போதான் வங்கக்கடலுக்கு புயல் வரும் அப்படிங்கிறதையும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா அதையும் நம்ம சொல்றோம். கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை நீங்க மறக்காம கேளுங்க. யார் யாருக்கெல்லாம் நமக்கு ஒரு புயல் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ மறக்காம அந்த லைக் பட்டன் கொஞ்சம் கிளிக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் வேகமா சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் அடுத்து வரும் நாட்கள்ல மழை எப்போ எந்த தேதியில பதிவாகுங்கிறத நம்ம சொல்ல முடியும். அதனால புதுசா பார்க்கிறவங்க, இப்பதான் ப்ரோ உங்க சேனல் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். மேற்கு பசிபிக் பெருங்கடல் பகுதிகளில் உருவான கல்மேகி புயல் பொறுத்த வரைக்கும் பல நாடுகளை மிரட்ட ஆரம்பிச்சிருக்குங்க. இது சாதாரண ஒரு நாடுகளில் மட்டும் பாதிப்பு அப்படிங்கிறது இல்லை, 5 நாடுகள், இந்த புயல் காரணமா 5 நாடுகள் பாதிக்கப்பட போகுது. காற்றினாலும் சரி, மழையினாலும் சரி. பொதுவாக நமக்கு இந்த மோந்தா புயல் வந்தப்போ மற்றும் நமக்கு எத்தனை மாநிலங்கள், தமிழ்நாட்டில் ஓரளவு மழை பொழிவு, சென்னை, திருவள்ளூரில், அதேமாரி தெற்கு ஆந்திரா பகுதிகள், வட இந்தியா பகுதிகளிலும் நிறைய இடங்களில் நமக்கு மழை பொழிவு மோந்தா புயல் காரணமாக கர்நாடகா மாநிலங்களில் கூட கொஞ்சம் சில இடத்துல மழை பொழிவு வந்ததை நம்ம பார்த்தோம். வட இந்தியாவிலும் பரவலாக சில இடங்களில் மழை பொழிவை கொடுத்து சென்றது. இது போல இது மாநிலங்கள். ஆனால் இந்த புயல் நாடுகளை மிரட்டுகிறது. அதுதான் நம்ம மிக முக்கியமாக நம்ம பார்க்கணும். பல நாடுகளை மிரட்டி நிறைய இடங்கள்ல வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்த போகுதுங்க. சரி, முதல்ல இது எங்க உருவாகுது அப்படின்னா, மேற்கு பசிபிக் பெருங்கடல் பகுதிகளில் உருவான கல்மேகி என்கிற புயல் பல நாடுகளை மிரட்டவும் ஆரம்பிச்சிருக்கு. ஏன் எல்லாருமே இந்த புயலுக்கு பயப்படுறாங்கன்னா, காற்றுடைய வேகம் தாங்க. அந்த ஒரு வேகத்துக்காக தான் எல்லாம் பயப்படுறாங்களே தவிர, காற்றுடைய வேகம் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் ஒரு புயலாண்டு தூக்கி போட்டு போயிடுவாங்க. மோந்தா புயல் போல 90 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் இருந்துச்சுன்னா பரவாயில்ல, அதை விட 2 மடங்கு சக்தி வாய்ந்த புயலாக இந்த புயல் பொறுத்த வரைக்கும் கல்மேகி கருதப்படுது. முதலாவதாக பிலிப்பைன்ஸ் நாட்டை மிரட்டிய இந்த புயல் அடுத்ததாக 4 நாடுகளை மிரட்டப் போகுது. ஏன்னா பிலிப்பைன்ஸ் நாட்டில் மட்டுமே 100லிருந்து 120 கிலோமீட்டர் வேகங்க, சாதாரண வேகம் கிடையாது. இது உருவானது மேற்கு பசிபிக் பெருங்கடல் தான். அதுக்கப்புறம் அந்த பிலிப்பைன்ஸ் நாடுகளுடைய ஒட்டி தான் அதுக்கப்புறம் இது தென்சீன கடல் பகுதிக்கு நகரும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கு. முதலாவதாக பிலிப்பைன்ஸ் நாட்டில் 100 முதல் 120 கிலோமீட்டர் வேகம், ரொம்ப ஒரு கடுமையான ஒரு சூறாவளி, ஒரு தானே புயல் மாதிரி அங்கே மிரட்டிக்கிட்டு இருக்கு. தானே புயல், வர்தா புயல் போல தொடர்ந்து அந்த நாடுகள் பிலிப்பைன்ஸ் நாட்டை மிரட்டிய பிறகுதான் அதுக்கப்புறம் தென்சீன கடல் பகுதியை நோக்கி நகரப்போகுது. வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து கடைசியாக தென்சீன கடல் பகுதிகளை அடைந்து 4 நாடுகளை புரட்டி போடும். அப்போ பாருங்க, வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து தென்சீன கடல் பகுதிகளுக்கு வரப்போகுது. தென்சீன கடல் பகுதிங்கிறது எங்க இருக்கு? வங்க கடலுக்கு அருகே தான். அடுத்து வங்க கடலுக்கு அடுத்து இந்த தென்சீன கடல் பகுதியை தான் நம்ம பார்ப்போம். அந்த இடத்துக்கு நோக்கி நகர்ந்து வர ஆரம்பிச்சிடும். இதனால 4 நாடுகள் இந்த புயல் காரணமாக வியட்நாம், லாவோஸ், கம்போடியா மற்றும் தாய்லாந்து உள்ளிட்ட நாடுகள் மிக மிக கடுமையாக பாதிக்கப்படும்ங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. புயல், வெள்ளப்பெருக்கு, மழை சேதங்கள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுதான் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி, இந்த புயல்ல நம்ம மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது காற்றுடைய வேகத்தை மட்டும்தான். இதுக்கு தான் எல்லாரும் பயந்துகிட்டு இருக்காங்க. மழை ஒரு பக்கம் இருக்குங்க, எந்த புயல் வந்தாலும் மழைங்கிறது அது தப்பிக்க முடியாது, வெள்ளப்பெருக்கு தான். ஆனால் காற்றுடைய வேகம்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கு எல்லாம் பயங்கரமாக பயப்படுறாங்க. பிலிப்பைன்ஸ் நாட்டில் காற்றுடைய வேகம் பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக 100லிருந்து 120 கிலோமீட்டர் வேகத்திலும், இப்போதான் தரமான சம்பவமே, வியட்நாம்ல பாருங்க 140லிருந்து 150 கிலோமீட்டர், கஜா புயல் மாதிரி. கஜா புயல் எப்படி நமக்கு வந்துச்சோ அந்த மாதிரி ஒரு மிக சூறாவளி அதிவேக புயல்கள் பொறுத்த வரைக்கும் வியட்நாம்ல கரையை கடக்க போகுது.
நமக்கு வந்த ஒரு கஜா புயலையே சமாளிக்க முடியல. அங்க அடிக்கடி கஜா புயல் மாதிரி நிறைய புயல் வந்துகிட்டு தாங்க இருக்கு. இந்த வியட்நாம் போன்ற பகுதிகள், பிலிப்பைன்ஸ் நாடுலாம் வந்து புயலுக்காகவே இருக்கக்கூடிய ஒரு நாடாக பார்க்கப்படுது. எவ்வளோ புயலுங்க! பிலிப்பைன்ஸ்ல மட்டுமே அதிக புயல்கள், அதே மாதிரி குறிப்பா சுனாமி எச்சரிக்கை வந்தாலும் பிலிப்பைன்ஸ் முதலாவது அதிகமா பாதிக்கப்படுகிறது நம்ம பார்க்கிறோம். மிக பாவங்க. பிலிப்பைன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப பாவம். அதே மாதிரி வியட்நாம் போன்ற நாடுகளும் ரொம்பவே பயத்தில் இருக்கிறாங்க. ஏன்னா 140 சமாளிக்கவே முடியாது, கண்டிப்பாக சமாளிக்க முடியாது. வியட்நாத்தில் அந்த நாடு முழுவதுமாக கிடையாது. எந்த பகுதி அப்படின்னா மத்திய தெற்கு பகுதி, வியட்நாத்தில் இருக்கக்கூடிய மத்திய தெற்கு பகுதிகளில் அந்த இருக்கக்கூடிய கடலோர பகுதியில் தான் 140 150 கிலோமீட்டர் வேகத்திலும் சூறாவளி காற்று பொறுத்த வரைக்கும் வீசுவதற்கான வாய்ப்பு இருக்கு. சரிங்க, இங்கெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. நம்ம விஷயத்துக்கு நீங்க வாங்க. வங்கக்கடல்ல அடுத்து எப்போ? இதோ இப்போதானே பசிபிக் கடல் பார்த்துட்டோம், அடுத்து தென்சீன கடல் பகுதியை பார்த்துட்டோம். தென்சீன கடல் முடிஞ்சதுக்கப்புறம் வேற எங்க வரப்போகிறோம்? வங்கக்கடல்ல தான் இப்போ சொல்ல போகிறோம். அடுத்த நிகழ்வுகள் எப்பொழுது உருவாகும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். வடகிழக்கு பருவமழையில சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. இந்த நவம்பர் முதல் 2 வாரங்கள் பொறுத்த வரைக்கும் அந்த காற்று திசையே மிக ஒரு குழப்பமான ஒரு திசையாக மாறுகிறது. வங்கக்கடல் பகுதிகளில் வடகிழக்கு காற்றுக்கு பதிலாக தொடர்ந்து அப்படியே அந்த காற்றுடைய சிஸ்டம் ஃபுல்லாக அப்படியே மாறி கொலாப்ஸ் ஆகி மறுபடியும் எப்போ நமக்கு வடகிழக்கு பருவக்காற்று வலுவாக வீச ஆரம்பிக்கும் அப்படின்னா நவம்பர் 15ஆம் தேதிக்கு பிறகுதான் வங்கக்கடலில் வலுவான நிகழ்வுகள் பொறுத்த வரைக்கும் உருவாகிறதுக்கான சாதகமான சூழ்நிலை ஏற்படும். அந்த காற்றுடைய திசை பொறுத்த வரைக்கும் எப்பொழுது நமக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னா நவம்பர் 15க்கு அப்புறம். அப்போ நமக்கு நவம்பர் 15க்கு அப்புறமா தான் மழை வருமாங்கன்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நாளை முதல் நமக்கு பரவலாக மழை வாய்ப்பு அப்படிங்கிறது பெய்ய ஆரம்பிச்சிடும். கவலைப்படாதீங்க. நாளையிலிருந்து மிதமான மழை, கனமழைங்கிறது மட்டும் பெய்யும். மற்றபடி மிக கனமழை, அதி கனமழை நமக்கு பதிவாக வாய்ப்பு இல்லை. அதாவது நமக்கு நவம்பர் 5ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி வரைக்கும் பரவலாக மிதமான மழை மற்றும் கனமழையாக உறுதியாக நம்ம எதிர்பார்க்க முடியும். சென்னை முதல் குமரி வரை இருக்கக்கூடிய பெரும்பாலான மாவட்டத்தில் 70% வரைக்கும் மிதமான மழை பதிவாகிரும். 30% கனமழை வரைக்கும் பெய்ய போகுது. அதில் குறிப்பாக மயிலாடுதுறை முதல் புதுக்கோட்டை வரை அல்லது ராமநாதபுரம் வரை இருக்கக்கூடிய பகுதிகள் கனமழையும், சென்னை முதல் கடலூர் வரை மிதமான மழையும், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்கள், மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை இது போன்ற இடங்களில் மிதமான மழை வரைக்கும் எதிர்பார்க்கப்படுது. உள் மாவட்டங்கள் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடிலும் பரவலாக லேசான மற்றும் மிதமான மழையாக எதிர்பார்க்கலாம். வலுவான நிகழ்வுகள் வங்கக்கடல் பொறுத்த வரைக்கும் நவம்பர் 15 அல்லது 20 தேதிக்கு பிறகுதான் எதிர்பார்க்க முடியும். அதனால நவம்பர் இறுதி மற்றும் டிசம்பர் முதல் வாரங்கள் நீங்க ரொம்ப உஷாராக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம கேட்டுக்கிறோம். நம்ம தொடர்ந்து கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிறோம். நமக்கு ஏதாவது ஒரு புயல் வருமா இல்லை அல்லது ஏதாவது ஒரு தீவிர நிகழ்வு வருமா அப்படிங்கிற தகவலை தொடர்ந்து கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிறோம். தற்போதைய நிலவரப்படி நவம்பர் 20 வரைக்கும் பெருசாக புயல் எதுவும் வங்கக்கடலில் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்கிறோம். ஆனால் அதற்கான வாய்ப்பு இருக்குது, அதாவது சாதகமான சூழ்நிலை இருக்குது. ஆனால் தொடர்ந்து உறுதியாக அது புயலாக உருவாகுமா அப்படிங்கிறதெல்லாம் வரும் நாட்களில் கண்டிப்பாக உங்களுக்கு நம்ம அறிவிக்கிறோம். நீங்கள் நண்பர்களே எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட் சேல் போயிட்டுருக்கு. நிறைய ப்ராடக்ட் சேல் போயிட்டுருக்கு. பெஸ்ட் ஆஃபரில், பெஸ்ட் டிஸ்கவுண்ட்டில் மாணவர்களுக்கு தேவையான பொருட்கள் மற்றும் மழை காலங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே விற்பனை செய்யப்பட்டு வருது. பெஸ்ட் ஆஃபர் மற்றும் சேல்லையும் மறக்காமல் வாங்கி பயன்பெறுங்க. தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.